ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு கிரேவி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சோயா சங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பேலன்ஸ்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ சோயா சங்க்ஸ் வந்து கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் சோம்பு போட்டு மராட்டி முக்கு, கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன மசாலா வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்திக்கலாம். சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்த சோயா சங்க்ஸை நல்லா புழிஞ்சு இதில் சேர்த்திக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடல, பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் காரத்துக்கு. இது நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷன். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.